ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்த இந்தியா இங்கிலாந்து அணி டெஸ்ட் தொடர்ல இங்கிலாந்து தொடரை கைப்பற்றதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அறிமுக கேப்டன் சுப்மன் கில் தலைமையில இந்திய அணி செஞ்ச தவறுகள் என்ன, இத்தனை வீரர்கள் காயமடைஞ்சது ஏன், இதை பத்தி இங்க விரிவாக பார்க்கலாம். டெஸ்ட் தொடர் கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா மே மாசம் தன்னோட ஓய்வை அறிவிச்சார். தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட்டோட ராஜாவா பார்க்கப்பட்ட விராட் கோலியும் ரிட்டையர் ஆகிறன்னு சொல்லி எல்லாருக்கும் ஷாக் கொடுத்தார். அப்போவே ரசிகர்கள் எல்லாரும் இதற்கு காரணம் கௌதம் கம்பீரும் பிசிசிஐயும் தான், இனி டெஸ்ட் தொடர்ல இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு கடுமையான விமர்சனம் செஞ்சாங்க. அது இப்போ உண்மையாகிருச்சு. கடைசியா நடந்த 11 டெஸ்ட் போட்டியில இந்தியா 2 போட்டியை தான் வின் பண்ணியிருக்கு. இந்த நிலையில 25 வயது கில்ல அடுத்த டெஸ்ட் கேப்டனா பிசிசிஐ அறிவிச்சது. அவரோட தலைமையில இங்கிலாந்த அவங்க சொந்த மண்ணில் எதிர்கொண்டு இந்திய அணி ஒரு வெற்றியை மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கு. முதல் டெஸ்ட்ல தோல்வியை அடைஞ்ச இந்தியா 2வது டெஸ்ட் கம்பேக் கொடுத்து வெற்றி பெற்றது. ஆனா லார்ட்ஸ்ல நடந்த 3வது டெஸ்ட் போட்டியில இந்தியா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தும் தோல்வி அடைஞ்சது. இதுக்கு கில் தேவையில்லாம சண்டை போட்டது, இங்கிலாந்தை உசுப்பேத்தி விட்டது முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. சரி, 4வது டெஸ்ட்ல கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்கன்னு ரசிகர்கள் கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. கில் அது மொத்தமா உடைச்சு விட்டுட்டார். இங்கிலாந்தோட பார்ட்னர்ஷிப் சீக்கிரமா உடைச்சிருந்தா இந்தியாவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஆனா லார்ட்ஸ் டெஸ்ட்ல அபாரமாக பந்து வீசின தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு 4வது டெஸ்ட்ல ரொம்ப லேட்டா தான் வாய்ப்பு கொடுத்தார். அவருக்கு தாமதமாக பந்து வீச வாய்ப்பு கிடைச்சாலும் கூட வந்த உடனேயே 2 விக்கெட்டுகளை எடுத்தார். கில் இன்னும் கொஞ்சம் முன்னால வாய்ப்பு கொடுத்திருந்தா போட்டி நிச்சயம் இந்தியாவுக்கு சாதகமாக மாறி இருக்கும். இதை நிறைய பேர் சுட்டி காட்டியும் பேசியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம சாய் சுதர்ஷனுக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு கொடுக்காதது, பிளேயிங் 11 அடிக்கடி மாத்தினது, பயிற்சி போட்டியில வீரர்களை அதிக நேரம் பயிற்சி செய்ய வச்சு காயமடைய வச்சதுன்னு எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதோட அணிக்குள்ள நடக்கிற பனிப்போரும் KL ராகுல் போல சீனியர் வீரர்களோட ஆலோசனைகளை கில் புறக்கணிக்கிறதும் கூட இதுக்கு முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த டெஸ்ட் தொடர்ல இந்தியா தோல்வியை தழுவுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். தொடர்ச்சியான தோல்விகளால 2027ஆம் ஆண்டு லார்ட்ஸ் மைதானத்தில் நடக்க இருக்கிற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியா தகுதி பெறுவதற்கு சந்தேகம்தான். மொத்தத்துல தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தன்னோட தவறான முடிவுகளால இந்திய டெஸ்ட் அணியை ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளிட்டார். இதிலிருந்து இந்திய அணி மீண்டு வருமா இல்ல அதல பாதாளத்துக்கு செல்லுமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்திய அணி டெஸ்ட் தொடர்ல தொடர்ச்சியா சொதப்புறதுக்கு என்ன காரணம், இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.